ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேக்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசில குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம்க்கான ஒரு நியூ சிலபஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஓகேயா? ஸோ அத பத்தின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது ஏற்கனவே வந்துட்டு டிஎன்பிசிக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஓல்டு அஸ்பைரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான். ஏன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்துட்டு அந்த ஓல்டு சிலபஸ் வந்துட்டு சில பேர் ஃபுல்லாவே கவர் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50% வந்துட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அப்ப வந்துட்டு இந்த நியூ சிலபஸ் அப்டேட் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூ சிலபஸ் வந்து எப்படி இருக்கும்? ஓல்டு சிலபஸ் மாதிரியே இருக்குமா? அல்லது வந்து டோட்டலா அதில சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களா? அல்லது வந்து ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் தான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களா? அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். ஓகேயா? ஸோ, நம்ம இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலபஸ் வந்துட்டு கம்பேரிசன் பண்ண போறோம். அதாவது ஓல்டு சிலபஸ் விஎஸ் நியூ சிலபஸ் அப்படின்ற மாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓல்டு சிலபஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கா? அல்லது வந்துட்டு ஒரு சில டாபிக் அதில வந்து ஆட் பண்ணியிருக்காங்களா? அல்லது வந்து ஒரு சில டாபிக் வந்து டெலீட் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு ஏ டூ இசட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம இந்த வீடியோல வந்துட்டு பார்க்க போறோம். ஓகே. ஸோ, இப்ப அப்டேட் பண்ண அந்த நியூ சிலபஸ்க்கு ஏத்தது மாதிரி அ எங்கெல்லாம் வந்து இத வந்து நம்ம இதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ரெடி பண்ண முடியும்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ஸ் வைஸ் வந்துட்டு நம்ம படிக்கணுமா? ஸ்கூல் புக்ஸ்ல வந்துட்டு இப்ப நியூ சிலபஸ்ல இருக்க டாபிக் வந்துட்டு எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு வேர் டூ ஸ்டடி ஓகேயா? எங்கெங்கெல்லாம் இது வந்துட்டு கவர் ஆகுது? எப்படி நம்ம படிக்கிறது? எந்தெந்த புக் வைஸ் வந்துட்டு படிக்கிறது? 6த் டூ 12த் வரைக்கும் போகலாமா? அல்லது வந்து இந்த டாபிக்ஸ் வந்துட்டு இடையில இடையில இருக்கிறது மாரி படிக்கணுமா? டோட்டல் புக்கே படிக்கணுமா? இல்ல எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாரி நமக்கு வந்துட்டு ஒரு தாட் இருக்கும். ஓகே. ஸோ எப்படி வந்து இத படிக்கலாம் அப்படிங்கிற மாரி. ஸோ நம்ம அகாடமில பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெலகிராம் சேனல்ல வேர் டூ ஸ்டடி அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப்பும் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றோம். ஓகே. ஸோ நியூ சிலபஸ்க்கு ஏத்தது மாதிரி ஒவ்வொரு டாபிக் வந்துட்டு எங்கே இருக்கு? எந்தெந்த புக்ஸ்ல இருக்கு? அப்படிங்கிற மாரி ஒரு பிடிஎஃப் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ அத வந்துட்டு நீங்க நம்மளோட டெலகிராம் சேனல்ல வந்துட்டு ஜாயின் பண்ணி அத வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூ சிலபஸ்க்கு ஏத்தது மாதிரி நம்மளோட அகாடமில வந்து பார்த்தீங்கன்னா, புக் மெட்டீரியல்ஸும் அவைலபிளா இருக்கு. ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு எதையுமே நமக்கு நியூ சிலபஸ்க்கு ஏத்த மாரி இந்த டாபிக் எங்கே இருக்கு? எந்த புக்ஸ்ல இருக்கு? அப்படிங்கிற மாரி நம்ம எதுவுமே வந்துட்டு அனலைசிஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புக்ஸ்லயே டோட்டலா இந்த புக்ஸ் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ சிலபஸ பேஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட் வைஸ் அதுல இருக்கக்கூடிய டாபிக், சப் டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புக்ல வந்துட்டு ஏ டூ இசட் வந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து கவர் ஆயிரும். ஸோ அப்ப நமக்கு வந்து இத தவிர்த்து ஒரு அதர் சோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு தேவையில்ல. ஓகே. ஸோ அதுவே வந்து நமக்கு டோட்டல் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த நியூ சிலபஸ் கவர் ஆகுறது மாரி இருக்கும். ஓகே. ஸோ நம்ம எப்படி வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றது? ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, அல்லது வந்து இப்ப தான் நான் வந்து டிஎன்பிசிக்கு என்ட்ரி ஆகுறேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த நியூ சிலபஸ் அப்படின்றப்போ இது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கும், எப்படி நம்ம சிலபஸ் வைஸ் வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு? எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணலாம்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. நம்ம அகாடமில பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம்க்கான ஒரு 18 செட் ஆஃப் புக்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. ஓகே. ஸோ அதாவது இந்த 18 செட் ஆஃப் புக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத மட்டும் நீங்க வந்துட்டு இந்த எக்ஸாம்க்கு படிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு இதில தான் இருக்கும். நமக்கு நியூ சிலபஸ ஃபேஸ் பண்ணி இதில இருக்கக்கூடிய நான் ஏற்கனவே சொன்ன மாரி எல்லா யூனிட் வைஸ், எல்லா டாபிக் வைஸ் வந்துட்டு எல்லா கன்டென்ட்டுமே இதில வந்து கவர் ஆயிரும். ஸோ அப்ப நமக்கு வந்துட்டு அதர் சோர்ஸ் ஒண்ணு நம்ம தேடி எடுத்து படிக்க தேவையில்ல. ஓகே. ஸோ இந்த புக் மட்டும் நம்ம பார்த்தா போதும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 170 பிளஸ் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ற அளவுக்கு இந்த 18 செட் புக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா டாபிக்குமே வந்துட்டு நமக்கு வந்து கவர் ஆயிரும். ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 18 செட் ஆஃப் புக்ஸ்ல வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் புக்கும் வந்துட்டு நமக்கு கவர் ஆகுது. அதாவது லாஸ்ட்டா ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் நடந்த அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செட் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு புக்கா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ, அப்ப அந்த புக்லயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம கவர் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம கவர் பண்ற மாரி இருக்கும். ஸோ, என்னதான் நம்ம வந்துட்டு ஓனா வந்துட்டு கன்டென்ட் வந்துட்டு புக் வச்சு படிச்சாலும், அதேமாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்த்தாலுமே, நம்ம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணா தான் நமக்கு வந்து என்னென்ன டாபிக்லாம் நம்ம வீக்கா இருக்கோம், எது வந்துட்டு நம்ம வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், எந்தெந்த டாபிக்லாம் நமக்கு மறக்குது அப்படிங்கிற மாரி நமக்கு தெரிய வரும். ஸோ, அதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்னா, ஒரு டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்றோம்.
ஓகே. ஸோ அதில ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ டூ இசட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதில டெஸ்ட் கொஸ்டின்ஸா வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 10 ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறதும் அந்த டெக்ஸ்ட் புக்ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த 18 செட் ஆஃப் புக்ஸ் அப்படிங்கிறது கன்டென்ட் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிளஸ் வந்துட்டு டெஸ்ட். ஓகே. டெக்ஸ்ட் புக். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபுல் பேக்கா இருக்கும். ஓகே. ஸோ இந்த 18 செட் ஆஃப் புக்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் வேணும். அதில எப்படியெல்லாம் குடுத்துருக்காங்க, என்னென்ன யூனிட் வைஸ் குடுத்துருக்காங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிற மாரி அத பத்தின டீட்டெயில்ஸ் தெரியணும். அதே மாரி இந்த புக்க வந்துட்டு நாங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அந்த டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி இத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கங்க. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் கையில வந்து ஒரு புக் மெட்டீரியலா வச்சு படிச்சாலுமே, ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்ப்பாங்க. ஓகே. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு அந்த மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. நம்ம ஓனா நம்மளா ப்ரிப்பேர் பண்ணாலும், ஒரு புக்ஸ் வந்துட்டு வாங்கி நம்ம வந்து படிச்சோம் அப்படின்னாலும், ஒரு கைடன்ஸ் எத எத ஃபர்ஸ்ட்டு படிக்கணும், எது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிக்கணும், எதுக்கு வந்துட்டு ஒரு லோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்கலாம், அப்படிங்கிற மாரி ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாரி நெனைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமில ஒரு மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்றோம். ஓகே. ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 600 பிளஸ் லைவ் கிளாஸஸோட இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு டெய்லியுமே பார்த்தீங்கன்னா, லைவ் கிளாஸஸ் இருக்கும். டெஸ்ட்டு வந்துட்டு டெஸ்ட் பிடிஎஃப் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது மொத நாள் நம்ம பார்க்குற அந்த லைவ் செஷன்ல இருக்கக்கூடிய என்ன டாபிக் பார்க்குறோமோ, ஸோ அத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மறுநாள் வந்து டெஸ்ட் அப்படிங்கிற மாரி குடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பிடிஎஃப் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எவ்வளோ டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 150 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த வெறுமனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்லி பிடிஎஃப் மட்டும் குடுக்காம, அத பத்தின டிஸ்கஷனும் உங்களுக்கு வந்து நடக்கும். ஓகே. ஏன்னா வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் நமக்கு வந்துட்டு ஆன்சர் தெரியலாம். அல்லது ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் டவுட்டா இருக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் இருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தின ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படிலாம் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம் ஃப்ரேம் பண்றாங்க அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஓகே. ஸோ அதனால வந்து டெஸ்ட் டிஸ்கஷன் நமக்கு வந்துட்டு நடக்கும். ஓகே. அது மட்டும் இல்லாம ஆல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து சால்வ் பண்ணி குடுப்பாங்க. அத பத்தின டிஸ்கஷனும் இருக்கும். ஓகே. ஒரு 10,000 பிளஸ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபரும் நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்றோம். ஓகே. ஸோ நீங்க இந்த கோர்ஸ்ல வந்துட்டு ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க, அல்லது இத பத்தின டீட்டெயில்ஸ் வேணும் அப்டின்னா, டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி இத பத்தின டீட்டெயில்ஸ் வந்துட்டு கேட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்ப வந்துட்டு நம்ம வந்து அம் நியூ சிலபஸ் வந்துட்டு எடுத்திருக்கோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 2 2ஏக்கான சிலபஸ் வந்துட்டு எடுத்திருக்கோம். அ குரூப் 2 அண்ட் குரூப் 4 அப்படின்னு சொல்லும்போது, குரூப் 2ல இருக்கக்கூடிய டாபிக்ல இருந்துட்டு ஒரு சில டாபிக் மட்டும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு மிஸ் ஆகும். ஓகே. மத்தபடி வந்து அந்த குரூப் 2 2ஏல என்ன டாபிக் இருக்கோ, ஸோ அதுலருந்து ஒரு சில டாபிக் தவிர மத்த எல்லா டாபிக்குமே வந்துட்டு குரூப் 4ல வரும். ஸோ அதனால நான் குரூப் 2 அண்ட் 2ஏக்கு வந்து சிலபஸ் வந்துட்டு நியூ சிலபஸ் வந்து எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏ. ஓகே. பார்ட் ஏல ஜெனரல் ஸ்டடீஸ். ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2 அண்ட் 2ஏக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல கேட்பாங்க. ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ் வந்துட்டு நமக்கு எப்பவும் போல பார்த்தீங்கன்னா, 75 கொஸ்டின்ஸ். ஓகே. ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் அபிலிட்டிலருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ நமக்கு ஓல்டு சிலபஸ்ல இது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி சேர்த்து நமக்கு 10 யூனிட்ஸ் அப்படிங்கிற மாரி குடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்களே, ஸோ இதுல வந்து 7 யூனிட்ஸா குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்த 9 யூனிட்ஸ வந்து இப்ப 7 யூனிட்டா மாத்திருக்காங்க. அந்த 2ண்ட் யூனிட்டா இருந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருந்தது. ஸோ அந்த யூனிட்ட வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு, இந்த கரண்ட் அஃபேர் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு யூனிட் கீழயும் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ ஒவ்வொரு யூனிட் கீழயும் அது ரிலேட்டடா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்போம் அப்படிங்கிற மாரி நமக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 1 ஜெனரல் சயன்ஸ். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, காமனா வந்துட்டு ஒவ்வொரு யூனிட் வைஸ் வந்து 10 யூனிட்ஸும் குடுத்துருப்பாங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுலருந்து வரும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ இந்த அப்டேட்டட் சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு டாபிக்ல இருந்து கேட்போம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலம் நமக்கு வந்துட்டு எந்த ஒரு யூனிட்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் குடுத்து படிக்கணும். ஸோ எது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்துட்டு பார்த்தா போதும். அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்ல அப்படிங்கிற மாரி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஓகே. ஸோ இப்ப ஜெனரல் சயன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு எந்த ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு யூனிட் வைஸ் வந்து கேட்டுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இது வந்துட்டு நமக்கு முன்னாடியே அட்வான்ஸா வந்து இந்த யூனிட்ல நாங்க இவ்வளோ கொஸ்டின் தான் கேட்க போறோம் அப்படிங்கிறது மாரி சொன்னது வந்து நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகே. ஸோ இப்ப இந்த ஜெனரல் சயன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 5 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு இதுல வந்து ஓல்டு சிலபஸ் அண்ட் நியூ
சிலபஸ் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஓல்டு சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருந்ததோ, சேம் அதே டாபிக் தான் குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு வந்துட்டு அப்படியே தான் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுல வந்து என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி அந்த 2ண்ட் யூனிட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அத வந்து ஒவ்வொரு யூனிட்ஸ் கீழயும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அதே மாரி இதுல பார்க்கும்போது லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது வந்துட்டு இப்ப ரீசென்ட்டா வந்து ஏதாவது அறிவியல் தொழில்நுட்பத்தில வந்து கண்டுபிடிப்புகள் நகழ்ந்தது, அல்லது அது ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு கேட்கலாம் அப்படிங்கிற மாரி அதிலருந்து குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நமக்கு வந்துட்டு இது குரூப் 2 சிலபஸ். குரூப் 4 அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 2 டாபிக் மட்டும் இருக்காது. சயன்டிஃபிக் நாலேட்ஜ் அண்ட் சயன்டிஃபிக் டெம்பர்ல இருந்துட்டு, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயன்ஸ் அஸ் எ டூல் டூ அண்டர்ஸ்டாண்ட் த பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். ஸோ இந்த டாபிக் மட்டும் இருக்காது. நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் பேரண்டத்தின் இயல்பு அப்படிங்கிற டாபிக்ல இருந்து குரூப் 4க்கு வரும். மத்தபடி எல்லாமே சேம் தான். ஓகே. ஸோ அப்ப இந்த சயன்ஸ்ல பொறுத்த மட்டும் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நியூ சிலபஸ்ல வந்துட்டு நமக்கு பெரிய சேஞ்சஸ் இல்ல. ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் சேர்த்திருக்காங்க. செகண்டா பார்த்தீங்கன்னா, யூனிட் 2 அப்படின்னு சொல்லும்போது ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியால இருந்து 5 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுலயுமே நமக்கு வந்துட்டு ஓல்டு சிலபஸ்ல என்ன இருந்ததோ, அதே சேம் டாபிக் தான் குடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது மட்டும் சேர்த்துருக்காங்க. ஓகே. ஜியோகிராபிக்கல் லேண்ட்மார்க்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் புவியியல் எல்லைகள்னு சொல்லிட்டு, அது ரிலேட்டடாவும் ஜியோகிராஃபி ரிலேட்டடாவும் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்போம் அப்படிங்கிற மாரி அந்த லைன் மட்டும் நமக்கு குடுத்துருக்காங்க. மத்தபடி ஓல்டு சிலபஸ் அண்ட் நியூ சிலபஸ் வந்துட்டு 2மே குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு சேம் தான். நெக்ஸ்ட் யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி நமக்கு வந்துட்டு 9 யூனிட்ஸ் இருந்தது அப்படிங்கிற மாரி ஜிஎஸ்ல பார்த்தோம். அதுல வந்து ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா நமக்கு தனி யூனிட்டா இருந்தது. அதே மாரி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு தனி யூனிட்டா இருந்தது. ஸோ இப்ப இந்த அப்டேட்டட் சிலபஸ்ல வந்துட்டு யூனிட் 3ல வந்து இது 2யும் வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்டரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 2யும் வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ 2 சேர்த்து நமக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியிலருந்து நமக்கு ஓல்டு சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருந்ததோ, சேம் அதே டாபிக் தான் இருக்கு. ஹிந்துஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ்ல ஸ்டார்ட் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி வரைக்கும் நமக்கு ஏற்கனவே ஹிஸ்ட்ரியில இருந்தது தான். அந்த ஓல்டு சிலபஸ்ல இருந்தது தான். அதே தான் வந்துட்டு நியூ சிலபஸ்லயும் குடுத்துருக்காங்க. அ அதே மாரி பார்த்தீங்கன்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ரேஸ், லாங்குவேஜ். ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஓல்டு சிலபஸ்ல ஹிஸ்ட்ரியில இருந்தது தான். ஸோ சேம் வந்துட்டு அதே தான் இதுல நியூ சிலபஸ்லயும் குடுத்துருக்காங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லயுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓல்டு சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருந்ததோ, சேம் அதே டாபிக் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நியூ சிலபஸ்ல குடுத்துருக்காங்க. ஸோ நான் லாஸ்ட்டா வந்து குடுத்துருக்க அந்த ஆர்ட் அண்ட் சயன்ஸ், லிட்டரேச்சர் அண்ட் பிலாசபி அப்படிங்கிற மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறது மட்டும் இப்போ வந்துட்டு நியூ சிலபஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாலிட்டி குடுத்துருக்காங்க. இந்தியன் பாலிட்டிலருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓல்டு சிலபஸ்ல என்னென்ன டாபிக்லாம் கவர் ஆச்சோ, சேம் அதே டாபிக் தான் கவர் ஆகுது. ஸோ இதுல எக்ஸ்ட்ரா என்ன இப்ப வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா. இந்தியால இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சி முறைகள் பத்தி கேட்பாங்க. பிளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே. இந்தியன் பாலிட்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கேட்போம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நியூ சிலபஸ்ல இப்ப அப்டேட் ஆனது. யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓல்டு சிலபஸ்ல இந்தியன் எக்கனாமி தனியாவும், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு வந்து யூனிட் 9ல வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ இப்ப இந்த 2 யூனிட்டையும் மெர்ஜ் பண்ணி நமக்கு ஒரே யூனிட்டா யூனிட் 5ல வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து 20 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலருந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யூனிட்ஸ்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இது நம்ம வந்துட்டு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் குடுக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா, இதுல வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்ப இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ இதுல பார்க்கும்போது, ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓல்டு சிலபஸ்ல இந்தியன் எக்கனாமில என்னென்ன டாபிக் இருந்ததோ, ஸோ எல்லா டாபிக்குமே வந்துட்டு அப்படியே தான் வந்துட்டு நியூ சிலபஸ்லயும் இருக்கு. ஸோ இதுல நமக்கு என்ன புதுசா ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அண்ட் எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எக்கனாமி ரிலேட்டடா வந்துட்டு நமக்கு வந்துட்டு இத வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ரிஃபார்ம் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மென்ட் இது எல்லாமே வந்துட்டு ஓல்டு சிலபஸ்ல இருந்ததா, ஸோ அதே தான் இருக்கு. அதே மாரி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருந்ததோ அதே தான் இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டாபிக் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மத்தபடி வந்துட்டு நமக்கு ஓல்டு சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருந்ததோ, ஸோ அதுதான் வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு நமக்கு இருக்கு. ஓகே. ஸோ இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அதாவது பப்ளிக் அவேர்னஸ் இன் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன், ப்ராப்ளம்ஸ் இன் பப்ளிக் டெலிவரி சிஸ்டம்ஸ், கரண்ட் சோசியோ எக்கனாமிக் இஷ்யூ, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நியூவா ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நியூ சிலபஸ்ல வந்துட்டு இதெல்லாம் வந்து புதுசா வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிடேஜ் அண்ட் சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஏற்கனவே யூனிட் 8 அப்படிங்கிற மாரி இருந்தது. ஸோ, அத வந்துட்டு இப்ப வந்து நமக்கு வந்துட்டு குடுத்துருக்காங்க. இதுல வந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ, இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் தான். ஓகே. ஸோ இந்த இதுல இருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே வந்துட்டு அந்த யூனிட் 8ல என்னென்ன டாபிக் எல்லாம் கவர் ஆச்சோ, சேம் அதே டாபிக் தான் குடுத்துருக்காங்க. ஆனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சென்டென்ஸ் அதாவது வந்துட்டு அந்த சிலபஸ் குடுத்துருக்காங்களே, ஸோ அத கொஞ்சம் பிரீஃபா குடுத்துருக்காங்க. ஓகே. மத்தபடி வந்துட்டு இதுல வந்து பெரிய அளவுல சேஞ்சஸ் இல்ல. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்ட் பி எடுத்துட்டீங்கன்னா, ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ குரூப் 2 அண்ட் குரூப் 4 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, 2 எக்ஸாமுக்குமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். ஓகே. ஸோ இதுல வந்து 25 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. எப்பவுமே நமக்கு வந்து என்னதான் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் ஓல்டு சிலபஸ்லயும் 25 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ ஆனா வந்து ஓல்டு சிலபஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனா ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற மாரி குடுத்துட்டு, ஒவ்வொரு டாபிக்ஸா வந்துட்டு இதே மாதிரி குடுத்துருப்பாங்க. இப்ப இந்த நியூ சிலபஸ்ல வந்துட்டு எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 யூனிட்டா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ 2 யூனிட்டா ஸ்ப்ளிட் பண்ணது மட்டும் இல்லாம, ஒவ்வொரு யூனிட்லேருந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறது மாரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூனிட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூட் குடுத்துருக்காங்க. ஆப்டிட்யூட்ல இருந்துட்டு ஒரு 15 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்டிட்யூட்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிற மாரியும் குடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ப்ளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், ஹச்சிசிஎஃப், எல்சிஎம், ரேஷியோ, சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க் இந்த மாரி டாபிக்லாம் குடுத்துருக்காங்க. அ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 2ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஏற்கனவே இருந்த டாபிக் தான். இதுல வந்துட்டு எந்த சேஞ்சஸ் இல்ல. ஓகே. புதுசா எந்த டாபிக் வந்துட்டு ஆட் ஆகல. நமக்கு ஏற்கனவே மொத்தமா இருந்த டாபிக்க இப்ப 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஓகே. ஏற்கனவே நமக்கு பசில்ஸ், டைஸ், நம்பர் சீரிஸ் எல்லாமே இருந்த ஒண்ணு தான். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்டிட்யூட் அப்படின்னு யூனிட் 1ல குடுத்துருக்கதுல நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற டாபிக் இருந்தது. ஸோ அத ரிமூவ் பண்ணி விட்டுருக்காங்க. முன்னாடி வந்துட்டு டெசிமல் அப்படிங்கிற மாரி நமக்கு வந்து சிலபஸ்லயே குடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு இதுல ரிமூவ் பண்ணி விட்டுருக்காங்க. மத்தபடி நியூவா எதுவும் ஆட் பண்ணல. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் சி. ஸோ இதுல வந்து லாங்குவேஜ்ல தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜெனரல் இங்கிலீஷ் ஆர் ஜெனரல் தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்துட்டு குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம்க்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். ஓகே. தமிழ் நமக்கு தெரியும் 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நமக்கு வந்து இப்ப ஜிஎஸ் பார்த்துருக்கோம். ஜிஎஸ் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, யூனிட்ஸ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெர்ஜ் பண்ணி நமக்கு யூனிட்ட வந்து குறைச்சிருக்காங்க. ஓகே. ஆப்டிட்யூடும் சேர்த்து 7 யூனிட் அப்படிங்கிற மாரி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கு. நம்ம வந்து ஏற்கனவே நான் வந்து 2 வருஷமா வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கேன். ஒரு 95% வந்துட்டு நான் சிலபஸ் கவர் பண்ணிட்டேன். அப்படிங்கிற மாரி நினைக்கிறவங்களுக்கு ஜிஎஸ்ல வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே. ஸோ அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு சில டாபிக் மட்டும் தான் இன்க்ளூட் ஆயிருக்கு. அத வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அத வந்துட்டு படிச்சுக்கலாம். ஓகே. ஸோ தமிழ் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, தமிழ்ல வந்துட்டு ஏற்கனவே நம்ம வந்துட்டு அதிக அளவுல மக்கப் பண்ணி நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்றது மாரி இருக்கும். ஸோ அந்த மக்கப் பண்றத இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா குறைச்சிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்துட்டு ரீட் பண்ணி அத வந்து புரிஞ்சு ஆன்சர் பண்றது மாதிரி மெத்தட்ல வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஜெனரல் இங்கிலீஷ் வந்துட்டு எப்டி இருக்குமோ, சேம் அதே மாதிரி வந்துட்டு அதே டாபிக் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி ஜெனரல் தமிழ்ல வந்துட்டு குடுத்துருக்காங்க. ஓகே. நெறைய டாபிக் வந்துட்டு தமிழ்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஒரு சில டாபிக் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து அம் 3 பார்ட்டா குடுத்திருப்பாங்க. அழகு 1, 2 ஆ, ஆ, இ அந்த மாரி சொல்லியிருப்பாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு பிரிச்சு 7ஆ குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அழகு 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலக்கணம் ரிலேட்டடா 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாரி கேட்போம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்துல பிரித்து எழுதுறது, சேர்த்து எழுதுறது, சந்திப்பிழை நீக்கி எழுதுறது, ஒருமைப்பன்மை எழுதுறது, சுட்டெழுத்து, வினா எழுத்து, இன எழுத்து. அதே மாரி சொல் அப்படிங்கிறதுல வேர்ச்சொல், வேர்ச்சொல்லிருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனை பெயர், அ எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஓல்டு சிலபஸ்ல இருந்தது தான். ஓகே. ஸோ அதே தான் அப்படியே குடுத்துருக்காங்க. இதுல எது வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் அப்படிங்கிற ஒரு டாபிக் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அழகு 2 இது அழகு 2ல வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லகராதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலயுமே பார்த்தீங்கன்னா, எதிர்ச்சொல் எடுத்து எழுதுறது, ஓரெழுத்து ஒரே மொழி ஒரு மொழி, உரிய பொருள கண்டறியறது, ஒரு பொருள் தரக்கூடிய பல சொல், பொருந்தா சொல்ல கண்டறியறது, அகர வரிசைப்படி சீர் செய்தல். ஸோ இதெல்லாம் நமக்கு ஓல்டு சிலபஸ்ல இருந்தது தான். இதெல்லாம் ஒரு பொருள் பன்மொழி, ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல், அடுத்து வந்து பில்லிங் த பிளாங்க்ஸ் கோடிட்ட இடத்துலருந்து சரியான சொல்ல தேர்ந்தெடுத்து எழுதுறது. ஸோ இந்த டாபிக்லாம் வந்துட்டு நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதுலயுமே பார்த்தீங்கன்னா, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல், அதே மாரி ஊர்களோட மறு பெயரை எழுதுறது, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை இணைத்தல், இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பழைய சிலபஸ்ல இருந்தது. ஓகே.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம் இதெல்லாம் பழைய சிலபஸ்ல இருந்தது தான். புதுசு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்துல சேர்க்கிறது, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு நியூ டாபிக் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதே மாரி ஏற்கனவே ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது மாரி இருந்தது. இதுல பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லைக் கூறு அப்படிங்கிறதும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அழகு அ 3. ஸோ அழகு 3ல வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுதும் திறன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு வந்து எழுதும் திறன் சொல்லிட்டு அதில வந்து 15 கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகை, செய்வினை, செயப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமைப்பன்மை அறியறது, அதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து ஓல்டு சிலபஸ்ல இருந்ததா. ஓகே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இளமை பெயர் சொல்றது, வினை மரபு இதெல்லாம் நமக்கு வந்து ஓல்டு சிலபஸ்ல இருந்தது தான். இதுல இந்த நிறுத்தல் குறியீடு, கால் புள்ளி, அரைக்கால் புள்ளி, முக்கால் புள்ளி இந்த மாரி அரைப்புள்ளி இடுறது, இத மட்டும் வந்துட்டு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கலைச்சொற்கள் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்றது நமக்கு ஓல்டு சிலபஸ்ல ஏற்கனவே இருந்தது. ஆனா சிலபஸ்ல டைரக்ட்டா குடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா கலைச்சொற்கள் வந்து 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட்டட் சிலபஸ்ல 10 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா, அறிவியல், கல்வி, மருத்துவம், சட்டம், புவியியல் இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். அதற்கு வந்துட்டு தமிழ் சொல்ல வந்து நம்ம படிச்சிருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு புக்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லயுமே வந்துட்டு ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியுமே கலைச்சொற்கள் அப்படிங்கிற மாரி குடுத்திருப்பாங்க. ஸோ அதுலருந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து கேட்பாங்க. 10 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து நமக்கு புதுசா இன்க்ளூட் பண்ணது. அதே மாரி வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன் அப்படிங்கிறது அழகு 5ல குடுத்திருக்காங்க. இதுலருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நியூ சிலபஸ்ல வந்துட்டு ஆட் பண்ணியிருக்குது. புதுசா வந்துட்டு இது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பழைய ஓல்டு சிலபஸ்ல வந்துட்டு இது வந்து இருக்காது. ஓகே. அதே மாரி எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஆங்கிலத்துக்கு இணையான பிறமொழி சொற்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்பாங்க. ஓகே. அது வந்து நமக்கு ஓல்டு சிலபஸ்ல வந்து டைரக்ட்டா குடுக்காட்டாலும், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அப்படிங்கிறது மாரி குடுத்துருப்பாங்க. நமக்கு 1 கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப வந்து 5 கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆவணங்களுடைய தலைப்பு, கோப்பு, கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு, புரிந்து கொள்ளுதல் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு நியூவா வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமான போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நமக்கு வந்து ஓல்டு சிலபஸ்ல தமிழ்ல பகுதி ஆல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இலக்கியம், அதே மாரி தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு அடுத்த போர்ஷனா வந்துட்டு நமக்கு வந்து ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல இருந்தது. இத வந்து இப்ப வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 7வது அழகா வந்துட்டு வச்சிருக்காங்க. இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டாபிக் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு என்ன பண்ண முடியும்? மனப்பாடம் பண்ணி அதாவது மக்கப் பண்ணி வந்துட்டு இதுக்கான ஆன்சர் பண்றது மாதிரி இருக்கும். ஸோ இதுலருந்து நெறைய டாபிக் வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டுருக்காங்க. இதுலருந்து 15 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்க போறோம் அப்படிங்கிற மாரி 15 கேள்விகள் சொல்லியிருக்காங்க. ஓகே. இதுலயும் பார்த்தீங்கன்னா, திருக்குறள் தொடர்பான செய்திகள். அதுல வந்துட்டு ஒரு 20 அதிகாரங்கள் குடுத்துருக்காங்க. அதே மாரி நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா நாற்பது, சிறுபஞ்சமூலம், ஏலாதி ஔவையார் பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல இருந்ததாம். தமிழ் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழி தொடர்பான செய்தி, உவே சாமிநாத ஐயர், தோப்போ மீனாட்சி சுந்தரம், தேவநாய பாவாணர், அதே மாரி பெருஞ்சித்திரனார் ரிலேட்டடா இருக்கக்கூடியது, பாவேந்தர், டி.கே. சிதம்பரனார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ் ஒலி, உருத்திரக்கண்ணனார், கி.வ. ஜெகநாதம், நாமக்கல் கவிஞர் அப்படிங்கிறதெல்லாம் குடுத்துருக்காங்க. தமிழ் அறிஞர்கள் அவங்களோட தொண்டுகள் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல நமக்கு என்ன ஒரு நோட் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்களை அடிப்படையாகக் கொண்டு தான் இதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகே. அப் டூ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. நமக்கு இதுல வந்துட்டு ஏற்கனவே நெறைய டாபிக் இருந்தது. அந்த டாபிக் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எதுவும் வந்துட்டு புதுசா இதுல வந்து இன்க்ளூட் பண்ணல. ஓகேயா? அ நமக்கு அப்ப வந்துட்டு சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நியூ அண்ட் ஓல்டு சிலபஸ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தமிழ்ல வந்துட்டு நமக்கு வந்து நெறைய சில சேஞ்சஸ் இருக்கு. ஸோ இந்த சேஞ்சஸுமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது, படிச்சத நம்ம வந்து புரிஞ்சு ஆன்சர் பண்ற மாரி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கு. ஓகே. அந்த மக்கப் பண்றத வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குறைச்சிருக்காங்க. ஜிஎஸ்ல பொறுத்த மட்டும் ஒரு சில வந்துட்டு சேஞ்சஸ் வந்து இருக்கு. ஓகே. ஸோ ரொம்ப நான் வந்துட்டு நம்ம வந்து இவ்வளோ நாள் படிச்சது வேஸ்ட்டு. 2 இயர்ஸ், 3 இயர்ஸா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். சிலபஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனிமே வந்துட்டு இது வேஸ்ட் அப்படிங்கிற நெனைக்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்ல. ரொம்ப ஈஸியான ஒரு லெவல்ல தான் இருக்கு. ஓகே. ஓகே. தேங்க் யூ.